குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறுவெளியீடு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. மாமியார் வந்து பண்றாங்க. சரி, அப்போ பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா அப்படி வைக்கலாம். சும்மா அந்த கமெண்ட் தான் போட்டேன். வீட்டில் வந்து நீங்கள் சமைச்ச வீடியோலாம் வேறு வைரல் ஆச்சு. எப்படி சார் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் சமைப்பீங்க? எனக்கு ஃப்ரை ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை. ஒய்ஃபை விட நான் தான் நல்லா சமைக்கிறேன். இல்லை, நீங்கள் ஒரு ரசம் வச்சிங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, மசாலா போட்டு ரசம் வச்சிங்க ரசம் ஒரு மசாலா ஆச்சு. வீட்டில் வந்து அந்த முடிவெடுக்கிறது யார்? பெரிய ஒரு டிசிஷன் வருது அப்படின்னா அந்த முடிவெடுக்கிறார் நீங்களா அவங்களா? அவங்க தான் எடுக்கிறாங்க எல்லா முடிவும். இப்போ பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். பிடிக்காதுங்கிறது பார்ட்டி பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறா. முன்னாடிலாம் வந்து வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போது ஒரு 11:30 12க்கு வரேன்னா உடனே அப்பவே ஃபோன் எங்க இருக்கீங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா சூப்பரா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. நம்ம வந்து இன்னைக்கு ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா அதை யூஸ் பண்ணி அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்டை வந்து நமக்கு சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட மசாலா தான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் அரேபியன் கார்டன் seafood restaurant for using பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா. பேர் தான் ரொம்ப கேட்சியா. இது வரைக்கும் இப்படி மசாலால ஒரு பேர் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஓகே, சிக்கன் தானே? சிக்கன். வாவ் வாவ், லைக் வாவ், சூப்பரா இருக்கு. கண்டிப்பா. நாங்க ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி கிரேவி தொக்கு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஓன்லி ஃப்ரை, டீப் ஃப்ரை தான் சாப்பிட்ற பழக்கம். சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா எப்படி நல்லா இருக்கு சார். ஆமா, நாங்களுமே சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பேருக்கு வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன், எப்படி பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா பேர் யாருங்க சூஸ் பண்ணா அப்படின்னு. சொன்னாங்க இல்ல அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. எப்படி சார்? சும்மா இன்ஸ்டாகிராம்ல பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் என் ஒய்ஃப்க்கு. ஸோ அதில் பேஜ் ஆரம்பிச்சு இந்த மாதிரி பப்ளிக்கையும் கேட்டோம், இந்த மாதிரி வந்து என்ன பேர் சூப்பரா இருக்கு, இந்த பேர் வைக்கலாம், சாப்பிட்டுட்டு பேசுவோமா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பப்ளிக்கே கேட்டோம். அதனால ஒரு கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போதான் டக்குன்னு தோணுச்சு, மாமியார் வந்து பண்றாங்க. சரி, அப்போ பிரேம்ஜிஸ் மாமியார் மசாலா அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த கமெண்ட் தான் போட்டா எல்லாருமே வந்து பயங்கர லைக் 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 லைக்னு ஏறிட்டு இருந்தது. அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு. வா, சூப்பர். அதே மாதிரி அவங்க கிட்ட நான் பேசினப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னப்போ நீங்க உங்க தாட் என்னவா இருந்தது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பேங்க்ல. அப்புறம் அந்த எனக்கு இந்த டிராவலிங் அதெல்லாம் பார்த்தேன். இதுக்காக காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து வேலைக்கு போகிறதெல்லாம் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது. அதனால் வேலை வேணாம், விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் கூட அப்போ ஐடியா இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க அம்மாவோட அந்த மசாலா வீட்டுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டு அப்போ தான் இது நம்ம ஏன் வந்து விற்கக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கே, நிறைய நல்ல விஷயங்கள் உள்ளே இருக்குது, விற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். சும்மா அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபஸ்ட்டு இந்த நிறையா பார்த்துட்ருக்கோம், ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்துட்ருக்கோம். அதுலேயே வீட்லேயே நிறைய விஷயங்கள் செஞ்சு விற்கிற மாதிரி நிறையா பார்த்தோம். சரி, நீ அந்த மாதிரி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சது தான் இப்போ நல்லா. கண்டிப்பாக. இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மசால் நீங்கள் யூஸ் பண்ணுறது சமையலுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? அதுக்கும் இப்போ இதை யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? நானே நல்லா குண்டாயிட்டேன். முன்னாடி ரொம்ப ஒல்லியா இருந்தேன். கரெக்ட். அவங்க கிட்ட கேட்டலாம், அப்படியே பலபலன்னு ஆயிடுச்சு, நல்லா வெயிட் போட்டுருச்சு, ஆரோக்கியமா இருக்கும். ஓகே. ஸோ ஐ மீன் நிறைய நல்ல விஷயங்கள் உள்ள இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரி வந்து எல்லாமே காமிச்சாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் அந்த மாதிரிலாம் அந்த பேக்கெட்லேயே போட்டிருக்காங்க. எதுக்கு கெமிக்கல்? உடம்புக்கு ஆல்ரெடி கடவுள் கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாலே நல்லா ஆயிடும் அப்படிங்கிற ஃபீல்ல அது இன்னும் ஆர்கானிக் சொல்லுவாங்க, ஆர்கானிக் ஃபீல்ல அப்படி ஜாலியாக ஒன்று ஆரம்பிச்சாச்சு. அவங்க கிட்ட பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து மசால் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்ன்றப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, மசால் விற்க போறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மட்டமாலாம் பேசினாங்க அப்படின்னாங்க. லைக் உங்களுக்கு அது வந்து தோணியிருக்கா, ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஏன்னா வந்து
பெரிய ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன மசால் விக்கிறாங்க அவங்கலாம் சொன்னாங்க. என்ன புரியல அதான் நீ மசால் விற்க கூடாதா? பிஸ்னஸ் வேலைங்கிறது வேலை, என்ன வேலை வருதோ அதை ம். செய்யணும். அதை கண்டிப்பா. நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்கணும். அது ஓகே. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்க ஒரு ஃபீல் தான். அது என்னன்னு சொல்றது, இந்த வேலையில இருந்தா இந்த வேலையை விட்டு வேற வேலை, ஐ மீன் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஃபுல்லாக. நான் என்னோட பேர் தான் கொடுத்தேன். ம், ம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் தெரியும், பிரேம்ஜிங்கிற பேர் அவங்க மைண்டில் இருக்குது. இப்போ என்னை பார்த்தாலே பிரேம்ஜின்னு நிறைய ஆ. பேருக்கு தெரியும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரீச் ஜாஸ்தி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதை யூஸ் பண்ணோம். அது நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் என்னது அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் பட் இருந்தாலும் அவங்க அது விருப்பம். அவங்க இஷ்டம் தான். அது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாம் நல்லபடியாக சூப்பர் அது சூப்பர் பார்த்து சூப்பர் பண்ணிடலாம். சூப்பர். அதே மாதிரி நீங்க ஒரு செஃப் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். வீட்ல வந்து நீங்க சமைச்ச வீடியோலாம் வேற வைரல் ஆச்சு. எப்படி சார் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் சமைப்பீங்க நீங்க? எனக்கு ஃப்ரை ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ நாங்கள் முன்னாடி லண்டனில் இருந்தோம், நான் அண்ணன் வைவோலாம் இருந்தோம். 99ல் போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் நான் இருந்தேன், அவங்களாம் 1 இயர் இருந்துட்டு போனாங்க. ஆனால் ஆல்ரெடி லண்டனில் தான் 8 இயர்ஸ் படித்தாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது தான் எனக்கு சமைக்க சமைக்கணுங்கிற ஆசை வந்தது. எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பேன். மீன் குழம்புலாம் சூப்பராக பண்ணுவேன். ஓ. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவேன். கான்டினென்ட் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்களா? அது இல்லை, நம்ம நம்ம ஊர் சவுத் சாப்பாடு. இந்தியன் ஃப்ரை இல்லை குழம்பு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். யார் சமைக்கிறது நல்லா இருக்கும்? அவங்க நானும் சமைக்கிறது. வைபோ அண்ணன் 3 பேரும். உங்க வைஃப் சமைப்போம். சமைக்கிறது நல்லா இருக்குமோ நீங்க சமைக்கிறது நல்லா இருக்குமா? ஒய்ஃபா? ஆ. ஒய்ஃபை விட நான் தான் நல்லா சமைக்கிறேன், எனக்கு தெரியும். அது இல்ல நீங்க ஒரு taste-லயே- ரசம் வச்சீங்கன்னா என்கிட்ட சொன்னாங்க, மசாலா ரசம் போட்டு ரசம் வச்சீங்க அப்படின்னு. ரசம் ஒரு தான் கொஞ்சம் மசாலா டேமேஜ் ரசம். ஆயிடுச்சு. ரசம் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் ஃப்ரை, ஓகே. அந்த டீப் கிறிஸ்பி ஃப்ரை வந்து என்னோட ஸ்டைலில் வேற லெவலில். நீங்க நான் ஒரு வாட்டி வேணா பண்ணி இல்ல காமிக்கிறேன். வேண்டாம், மசாலா ரசம் வேண்டாம் எனக்கு. நான் நார்மல் புளி ரசமே சாப்பிட்டுக்கிறேன். வீட்ல வந்து அந்த முடிவு எடுக்கிறது யாரு? எந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு முடிவு? விஷயம் பெரிய ஒரு டிசிஷன் வருது அப்படின்னா அந்த முடிவு எடுக்கிறாரு நீங்களா அவங்களா? அவங்க தான் எடுக்கிறாங்க எல்லா முடிவும் இப்போ. பட் நீங்க just என் வேலை அது என்னோட முடிவு தான் ஓகே. எடுக்கிறது. பட் இந்த மாதிரி இல்ல பொதுவா வீட்டு வரும்ல விஷயங்கள், வீட்டுக்கு அப்படின்னா அந்த மாதிரி. ஆமா வீட்டு விஷயங்கள், இந்த கிளாக் இங்க தான் மாட்டணும், ம். இந்த போட்டோ இங்க தான் மாட்டணும், இந்த ஸ்கிரீன் இங்க தான் இருக்கணும், இந்த சோஃபா இப்படி தான் இருக்கணும், ஓகே. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஓகே. அதெல்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி தான். ஆனா வந்து நாங்க இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுனதுல எங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு. நீங்க சிங்கிள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க எவ்வளவு லவ்லியான ஒரு ஹஸ்பண்ட் அவங்க இன்னைக்கு தான் சொன்னாங்க. எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்றீங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவா இன்னொன்னு அவங்களுக்காக சாங்லாம் வேற ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, பர்த்டேக்குலாம் வேற சொன்னாங்க. எப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ண போறீங்க? அவங்க பர்த்டே டிசம்பர் 7th வருது. எனக்கு So, எப்போ அப்போவான்னு தெரியல, ஒரு சாங் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ வருமோ வரும். ஆனா மேக்கிங் a song for my wife. வாவ் சூப்பர். அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டக்குன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay. சோ அடுத்தது என்னன்னா உங்க வைஃப் கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அவங்கள்ட்ட பிடிக்காத ஒரு விஷயம். பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். பிடிக்காதுங்கிறது பார்ட்டி பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறா. முன்னாடிலாம் வந்து வேற லெவல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ ஓகே. வெளியில அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன். எப்பயாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான். மாசத்துக்கு ஒரு வாட்டி. இப்போ நீங்க இங்க பதிவு பண்றீங்களா அத? yes. விடணும். Yes. கொஞ்சம் இல்ல, ஐ மீன் எனக்கே அது பண்ணி போர் அடிச்சு போச்சு. ஆ, இப்பவே வீட்ல தான் இருக்கேன் நான். வெளியில அவ்வளவா போறது இல்ல. பட் எப்பயாவது போகும்போது கொஞ்சம் டைம் லிமிட் கொடுக்கலாம். இந்த ஒரு 11:30 12க்கு வரேன்னா உடனே அப்பவே ஃபோன் எங்க 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 இருக்கீங்க? இருக்கீங்க மைனா படத்துல ஒருத்தர் வருவாங்க அந்த அந்த மாதிரி. மாதிரி ஃபோன் எப்ப அவ்வளோ வரீங்க? ரூடா வராது, லைட்டா வரும். இல்ல அவங்க ரொம்ப அமைதியா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஆமா. அப்பதான் நான் கிட்ட சார் வந்து பயங்கர கலகலன்னு இருப்பாரு. அமைதி இல்லையா? சார் மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு, ஜாலியா. ஜாலியா போயிட்டு இருக்கு. ஏதாவது ஸோ இதான் ஜூன்ல ஆச்சு. இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 5 மாசம். இப்போ இவ்வளவு நாள் சிங்கிளா இருந்து இப்போ ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள வந்துட்டோம் அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸா தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ சிங்கிளாவே இருப்பாங்களா ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாம, அவங்களுக்குள்ள ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணுங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு டவுட், கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க அப்போ உங்க மேரேஜ் லைஃப் நீங்க பயங்கர என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்கீங்க. அது எல்லாரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் ஆமா, வரணும். நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அப்படியா? Okay sir, thank ஜாலியா you. இருக்கணும் லைஃப்ல. அவங்க பிடிச்சதை அவங்க பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ எல்லாரும் பிரேம்ஜிஸ் மாமியா மசாலா வாங்கி கிரேவி, தொக்கு, ஃப்ரை, ஓடவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் டு த அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். உங்கள் பிரான்ச்சஸ்க்கெல்லாம் வந்து எங்கள் மசாலாவை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு த ஓனர். ஸோ அப்துல் நபீல் சார், தேங்க்ஸ் ஃபார் யூசிங் பிரேம்ஜிஸ் மாமியா மசாலா. உங்கள் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலேயும் எல்லா பிரான்ச்சஸ்லையும் யூஸ் பண்ணுங்கள்.
சேல்ஸை பெருசு பண்ணுங்கள். தேங்க்யூ சியா. கண்டிப்பா பிரேம்ஜி மாமியார் மசாலா பெரிய ஒரு பிராண்ட் ஆகி எல்லார் வீட்லயும் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக.